ஒரு அன்டெஸ்டடா இருக்க விஜய்க்காக காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டுட்டெல்லாம் காங்கிரஸ் போகவே போகாது. விஜய் வந்து ஒரு பாலிட்டிஷியனே கிடையாதுங்க. ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்றது கூட தாவேக்காவோட தொண்டர்களால ப்ராப்பரா பண்ண முடியுமா? எல்லாராலையும், எல்லா தொண்டராலையும், நான் மொத்தமாக சொல்லலை, எல்லா தொண்டராலையும். இப்போ உதாரணத்துக்கு 50 சீட்டு தாவேக்காக கூட்டணியில் கொடுக்குறாங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அது கூட இருக்கலாம். அதிமுக கூட்டணியில் போய் விஜய்க்கு ஒரு 50 சீட்டு கொடுக்குறாங்கன்னா நாமினேஷன் பேப்பர்ஸ் வேட்புமனு தாக்கலை பிழை இல்லாமல் அவங்க அந்த நண்பர்களால் பண்ண முடியுமானா எனக்கு தெரிஞ்சு அதிமுக உதவி செய்யலைன்னா கஷ்டம். விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசினது உண்மை. அது எதுக்குன்னா 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பிஜேபி பக்கம் விஜய் போயிடாமல் தடுக்கிறதுக்கு ராகுல் முயற்சி பண்ணுறாரு. அது ஒரு முக்கியமான அரசு. 2009 விஜய்க்கு ராகுல் காந்தியை தெரியும். அவரிடம் அவர் கேட்டது நீங்கள் அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்றத அவர் வலியுறுத்த தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. பிஜேபி பக்கம் போயிடாது. தவிக்கிறார் எடப்பாடியார். விஜய் கட்சியை தாவேக்காவை அதிமுகவில் கொண்டு வந்து விட தவியாய் தவிக்கிறார், துடியாய் துடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸ்டேச்சரை குறைச்சிடலாம், பலவீனமாக காட்டும் இருக்கலாம். டிஜிபி ஆஃபீஸ்க்கு அவர் கொடுத்த ஒரு மெயில் இருக்குல்ல, அந்த மெயிலில் இப்போ நம்ம முதல்ல பேசணும், என் தொண்டர்கள் வரக்கூடாதுன்ற தாண்டி போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணுங்கன்றார். இதெல்லாம் என்ன வார்த்தைங்க? நான் தொண்டர்களே லட்டி சார்ஜ் பண்ண ஒருத்தன் சொல்கிறான்னா என்ன தலைவர் இவர்? 2வது முக்கியமாக மீடியாவை சேர்க்காதுன்றார். எப்படி சிவா எப்பயுமே நான் மீடியாவோட பேச மாட்டேன்னு ஒருத்தன் எப்படி தலைவராக இருக்குங்க? அப்படி இப்படிப்பட்ட தலைவர் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போவாரா போக மாட்டாரான்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? போனாலும் அந்த கூட்டணி வந்து அதிமுக பாஜக இருக்கிற எல்லா தலைவர்களுமே வந்து தாவேக்கா நம்ம பக்கம் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2மே கொள்கைக்கு எதிரான கூட்டணி, ஒட்டாது அப்படின்றாரு. தாவேக்கா வந்து இந்த கூட்டணிக்கு வருது. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியின் தோல்வியை அண்ணாமலை உறுதி செய்வார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய வார்த்தைகளை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் மூடு நிறுத்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த பல தேர்தல்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக நடக்கிறது அந்த கூட்டணிக்குள்ள ஏதேனும் விரிசல் எழுந்திருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்குது. குறிப்பாக ஒரு திருமண விழாவில் திண்டுக்கல்ல அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து ஒரு பணக்காரங்க வீட்டு திருமணம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கு இந்த கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களும் அந்த கூட்டத்தில் அந்த திருமண விழாவில் இருந்திருக்காங்க. ஐ பெரியசாமி அவரோட பேச்சுக்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வு 2026 தேர்தலில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து வலுவான குரல் தொடர்ச்சியாக எழுந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி சுமூகமாக தான் இருக்குல்ல சார்? சுமூகமாக தான் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து கைமீறி போகாது அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்லி 26 தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படியே தொடரும். சலசலப்பெல்லாம் சின்ன சலசலப்பு, இது ஒன்றும் பெருசாக வராது. 7 தேர்தலில் அவங்க கூட்டணியில் இருக்காங்க. 2004, 2009, 2011, 14 இல்லை, 2016, 2019, 2021, 2024. மக்களவை தேர்தல்னு பார்த்தீங்கன்னா 2009, 19, 24, 2004, 2009, 2019, 2024. 4 மக்களவை தேர்தல்கள், 3 சட்டமன்ற தேர்தல்களில் அவர்கள் வந்து ஒன்றா தான் இருந்திருக்காங்க. இந்த கூட்டணி உடையாது. இது வந்து அதிகபட்சம் ஒரு ஸ்டாம் இன் டீ கப், அது கூட கிடையாது. ஒரு தேநீர் கோப்பைக்குள் இருக்கக்கூடிய புயல்னு வாங்க, அது கூட இது கிடையாது. ஒருபோதும் வந்து திமுக காங்கிரஸை விட்டு, நான் சொல்கிறது 26 கண்டிப்பாக விலகாது. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில விஜய் ஃபேக்டர் வந்து காங்கிரஸ்குள்ள ஒரு தரப்புக்கு வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு அற்ப ஆசை இருக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுது. நான் மறுக்கல, நீங்கள் அதை பற்றி விரிவாக பேசுங்க. அதாவது ஒரு அன்டெஸ்டடாக இருக்க விஜய்க்காக திமுக கூட்டணியை விட்டுட்டெல்லாம் காங்கிரஸ் போகவே போகாது. விஜய் வந்து ஒரு பாலிட்டிஷியனே கிடையாதுங்க. ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது கூட தாவேக்காவோட தொண்டர்களால் ப்ராப்பராக பண்ண முடியுமா? எல்லாராலையும், எல்லா தொண்டராலையும், நான் மொத்தமாக சொல்லலை, எல்லா தொண்டராலையும். இப்போ உதாரணத்துக்கு 50 சீட்டு தாவேக்காக கூட்டணியில் கொடுக்குறாங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அது கூட இருக்கலாம். அதிமுக கூட்டணியில் போய் விஜய்க்கு ஒரு 50 சீட்டு கொடுக்குறாங்கன்னா நாமினேஷன் பேப்பர்ஸ் வேட்புமனு தாக்கலை பிழை இல்லாமல் அவங்க அந்த நண்பர்களால் பண்ண முடியுமானா எனக்கு தெரிஞ்சு அதிமுக உதவி செய்யலைன்னா கஷ்டம். நாமினேஷனே பெரிய இஷ்யூ. தயவு செஞ்சு அதை இழிவுபடுத்துறதா தாவேக்கா நண்பர்களோ விஜய் ரசிகர்களோ நினைக்க வேணாம். நான் அப்படி சொல்லலை. கொடி ஏற்றுறது, நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். இந்த கொடி ஏற்றுறதுக்கு காங்கிரஸில் சேவாதளத்தில் காங்கிரஸ் கொடியையும் தேசிய கொடியும் ஏற்றுறதுக்கு 15 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஜெயலலிதா 1996 5000 கல்யாணம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஆட்சி காலத்தோட இறுதி கட்டத்தில் ஏப்ரல் எலெக்ஷன், பிப்ரவரி 5, 6, 7 5000 கல்யாணம். அப்போல்லாம் கொத்தா கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம், மாநாடு, ஊர்வலம்லாம் நடக்கும். அப்போ கொடி ஏற்றுறாங்க. மொதல் நாள் இந்த 3 நாள் நிகழ்ச்சி தொடருது. தலைகீழ ஏறிச்சு கொடி. 100 அடி கொடிக்கம்பத்தில் அந்த அம்மா சிஎம் அப்படி கையை பிடிச்சாங்க, தாம்பாள கயிறு, கொடி தலைகீழ ஏறுது.
தினமணியில் தலைப்பு சூப்பராக போட்டிருந்தாங்க, கொடி ஏறியது தலைகீழாகன்னு. அப்போ தான் ஒரு நண்பர் சொன்னார், இது இவங்க ஏதோ சாதாரண விஷயமா நினச்சிட்டு கிண்டல் பண்ணுறானுங்க, கொடி ஏறியது தலைகீழான்னு. கொடி ஏற்றுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. காங்கிரஸ் கட்சியில் சேவாதளத்தில் தேசிய கொடி காங்கிரஸ் கொடி ஏற்றுறதுக்கு இப்போ சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி எல்லாம் வருது அப்படின்னா, குடியரசு தினம்னா அல்லது கட்சி நிகழ்ச்சி வருது, கொடியேற்ற போகிறாங்கன்னா 15 நாள் ட்ரைனிங் நடக்கும். சேவாதள பயிற்சியில் சேவாதள தொண்டர்களாக காங்கிரஸில் சேர்றாங்க பாருங்கள். சேவாதளன்னு ஒரு அமைப்பு இருக்குது, தொண்டரணி. அந்த சேவாதளத்தில் கொடுக்கக்கூடிய பல பயிற்சிகளில் ஒரு முக்கியமான பயிற்சி கொடி ஏற்றுறது. எப்படின்னா அதுக்கு மட்டும் 15 நாள் ட்ரைனிங் சேவாதளத்தில். நம்முடைய கோட்டை கொத்தளத்தில் கொடி ஏற்றுறாங்கல்ல இராணுவ வீரர்கள், குடியரசு சுதந்திர தினம், அதுக்கு 1 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த அதே மாதிரி நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது, பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் நாமினேஷனில் கோட்டை விட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு சின்ன தப்பை வச்சு. ஏன்னா இப்போ தாவேக்காலேருந்து ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா டிஎம்கே அந்த தொகுதியில் போட்டிடுற டிஎம்கே கேண்டிடேட்டும் இருப்பார், ஏடிஎம்கே கேண்டிடேட்டும் இருப்பார். கூட்டணி இல்லைன்னா அவன் கண்குத்தி பாம்பாக பார்ப்பான், விளக்கெண்ணை ஊற்றிக்கிட்டு. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட காலின்னு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயன்றீங்களோ அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது. தனியாக நிற்கிறதுன்றது தாவேக்காக்கு சார் எனக்கு தெரிஞ்சு அது டேக் ஆஃபே ஆகாது. காங்கிரஸ் தாவேக்காவோட போகுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சிவாதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். வாய்ப்பு இல்லை, குறைவு இல்லை, நான் உறுதியாக சொல்கிறேன். 26 திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். ராகுல் காந்தி அவர்கள் போன்ல பேசினதா செல்வப்பிரந்தை அவர்களே ஓப்பனா சொல்றாரு. மு.க. ஸ்டாலின் பேசிட்டு தான் அவர் பேசினார் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அகில இந்திய பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் கே.சி. வேணுகோபால், அவர் கேரளாவை சேர்ந்தவர். அவருக்கு கேரளால சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. கேரளால விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதன் மூலமா அதை சாத்தியப்படுத்தலான்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறதா அதிகாரப்பூர்வமற்ற தகவல் வருது. இது ரொம்ப தப்பான ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒன்னொன்னா பேசுவோம். ஒரு பாயிண்ட் முதல்ல கே.சி. வேணுகோபால் கதையை எடுப்போம். கே.சி. வேணுகோபாலுக்கு கேரளால சிஎம் ஆகணும், விஜய் ரசிகர்கள் அங்கே இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கேரள மக்கள் தமிழ்நாட்டு மக்களைப் போல சினிமாக்காரர்களை பார்த்து ஏமாந்து போவர்களோ அல்ல இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களைப் போல சினிமாக்காரர்களை பார்த்து ஏமாந்து போகக்கூடிய கூட்டமே கிடையாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டு மக்கள் கூட சினிமாக்காரர்களை பார்த்து ஏமாந்து போனதே கிடையாது. அதுவே நான் சொன்னது தப்பு. எம்ஜிஆர் சினிமாக்காரர் கிடையாது, அவர் ஒரு அரசியல்வாதி. திமுகவில் அவர் 15 வருஷம் இருந்த பிறகு தான் 20 வருஷம் இருந்த பிறகு தான் தனி கட்சி, அதுக்கப்புறம் தான் 5 வருஷம் பொத்து சிஎம். அடிப்படையில் அரசியல் தெரிஞ்சதால தான் அவரோட சினிமா புகழ் திமுக உதவிச்சு அவர் அரசியலில் ஜெயிச்சது காரணம் அவருடைய அரசியல் அனுபவம். மோகன்லாலும் மம்முட்டியும் அவ்வளோ பெரிய நடிகர்கள் கேரளாவில். அவங்க தனியாக கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா சைபர். மோகன்லால் மம்முட்டிக்கு இல்லாத செல்வாக்கு விஜய்க்கு கேரளாவில் இருக்குமா? இதெல்லாம் கம்பி கட்டுற கதைன்னுவாங்கல்ல, கேஸ் பலூன்வாங்க. இல்ல அவர் அப்படி நினைக்கிறாரான்னு கேட்குறேன். கே.சி. வேணுகோபால் அப்படி நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. எனக்கு ஒன்றும் கே.சி. வேணுகோபாலையும் தெரியாது, அப்படி அவர் நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு கதை கட்டப்படுது. ஆமா, அதாவது இப்படிலாம் செய்திகள் பரப்பப்படுகின்றன. அபத்தமானது. மற்ற மாநிலங்களில் வேணால் சினிமாக்காரன் பருப்பு வேகலாம் ஒழிய கேரளாவில், அதுவும் விஜயோட பாப்புலாரிட்டி கேரள வாக்காளர்கள் மத்தியில் எடுப்புடுன்றது மாதிரியான அடிமுட்டாள்தனமான வாதம் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் இருந்தார். எம்ஜிஆர், என்டிஆர், பிரேம் நசீர், ராஜ்குமார் 4 பேரும் ஈக்குவல். அப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தமிழ்நாட்டில், என்டிஆர் தெலுங்கு இதில் ஆந்திராவில், பிரேம் நசீர் கேரளாவில், ராஜ்குமார் கர்நாடகாவில். இந்த 4 பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் என்டிஆரும் தான் வந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சினிமா கவர்ச்சியால் ஜெயிச்ச ஒரே நடிகர் என்டிஆர். எம்ஜிஆர் கூட கிடையாது, ஏன்னா அவருக்கு அரசியல் பின்புலம் உண்டு. என்டிஆர் 82 கட்சி ஆரம்பித்து 83 ஆட்சியை பிடிச்சார். அது ஒரு ஃபினாமினா, பேரதிசயம். அது விதிவிலக்கு. நம்ம விதியை பற்றி தான் பேசுகிறோம், விதிவிலக்குகளை பற்றி அல்ல. இந்த பக்கம் இப்போ இந்த கேரளாவில் பிரேம் நசீர்லாம் மக்கள் சாதாரணமாக அவருக்கும் அரசியல் ஆசை வந்தப்போ அவர் நிராகரிக்கப்பட்டார். உதாரணம் சிவாஜி எங்கே வேணால் சினிமா கவர்ச்சி எடுப்படலாங்க, கேரள மண்ணில் எடுப்படாதுங்க. அந்த மக்கள் ரொம்ப ரொம்ப அறிவு தெளிவும் புத்தி கூர்மையும் உள்ளவர்கள். சினிமாக்காரனுக்கு பெரிய அளவு செல்வாக்கு இல்லாத ஒரே மாநிலம் கேரளா. அது இன்னைக்கு கேரள சினிமாவின், மலையாள சினிமாவின் சூப்பர் ஸ்டார் யார்? மோகன்லால். இன்னொருத்தர் மம்முட்டி. அவங்க 2 பேருக்கு இல்லாத செல்வாக்கு விஜய்க்கு எப்படி வரப்போகுது? சத்தியமாக வராது. அதனால் இந்த வாதம் ரொம்ப தவறு. 2வது, விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசினது உண்மை. அது எதுக்குன்னா 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று பிஜேபி பக்கம் விஜய் போயிடாமல் தடுக்கிறதுக்கு ராகுல் முயற்சி பண்ணுறாரு. அது ஒரு முக்கியமான அரசியல். 2009 விஜய்க்கு ராகுல் காந்தியை தெரியும். அவரிடம் அவர் கேட்டது, நீங்கள் அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்றத அவர் வலியுறுத்த தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, பிஜேபி பக்கம் போயிடாது. திமுகவும் சிபிஐ வேணான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கையை வலிக்கு கொண்டு வர சிபிஐ விசாரணை உதவும் அப்படின்னு. யாருக்கு? பிஜேபிக்கு உதவுமான்னு திமுக நினைக்கிறாங்களான்னு கேட்குறேன். அதனால சிபிஐ வேணான்னு. அதாவது நீங்க கேட்கறது என்னன்னா, சிபிஐக்கு இந்த வழக்கு போச்சுன்னா மத்திய அரசு சிபிஐயை பயன்படுத்தி விஜயை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பக்கம் எடுத்துக்க மாட்டீங்க. அப்படி வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இருக்கலாம்.
மறுக்கல. எப்படி தமிழ்நாடுக்கு போலீஸ் விசாரிச்சதுன்னா விஜயை வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னால அவருக்கு எதிராக வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம், அதனால வந்து இதுக்கு எஸ்ஐடி வேணும்னு விஜய் கட்சி கேட்கறது எப்படி ஒரு லாஜிக் இருக்கும்? நான் மறுபடியும் சொல்றேன், இதுல நியாயம் அநியாயம்னு எதுவுமே கிடையாது. நம்ம லாஜிக் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். நீங்க நல்லா அழகா சொன்னீங்க, சிபிஐக்கு இந்த வழக்கு போச்சுன்னா அமித்ஷா விஜயை யூஸ் பண்ணி தனக்கு கட்சி கூட்டுருவாருன்றது லாஜிக்கலி கரெக்ட். அந்த ஆபத்து இருக்குது. அதே மாதிரி தமிழக காவல்துறை எஸ்ஐடி விசாரிக்கக்கூடியது இந்த வழக்கில் வந்து விஜயை வந்து விஜய்க்கு எதிராக விசாரணையை கொண்டு போக தமிழக அரசு கண்டிப்பாக முயற்சிக்கும் என்று விஜய் தரப்பு கருதுவதும் லாஜிக்கலி கரெக்ட். ஓகே, எல்லாமே அரசியல் தான். இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. ஸோ விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசினது பிஜேபி பக்கம் அவர் போயிடக்கூடாது. ரெண்டாவது வந்து இப்போ இருக்க சீட்டு 25 சீட்டு பத்தாது, 30 சீட்டோ 35 சீட்டோ 5 சீட்டோ 10 சீட்டோ கூட வாங்குறதுக்கான ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ். விஜய் கிட்ட 1000 நியாயம் இருந்தாலும் ராகுல் காந்தி பேசியது என்பது திமுகவை சீண்டக்கூடிய வேலை. அதை அவர் தெரிஞ்சுதான் செய்கிறாரு. ஒன்று, ராகுல் பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது, விஜய் பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது. ரெண்டாவது, போன தடவை வாங்கின 25 சீட்டு, போன தடவை 20 சீட்டில் தாங்க நின்னார் ஸ்டாலின். கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் கூட்டணி ஒரு கட்டத்தில் உடையும்லாம் பேசினாங்க. அப்போ சோனியா காந்தி தலையிட்டு தான் 25 சீட் ஆச்சு. இந்த தடவை கூட ஒரு 5 சீட் அல்லது 10 சீட் 30 சீட் வரைக்கும் போகுன்றாங்க. ஒப்புக்கொள்வார் ஸ்டாலின் என்கிறார்கள். அதற்காக ஒரு விஜயை காண்பித்து திமுகவிடம் சீட்டு பேரம் செய்கிறது காங்கிரஸ் என்பது சரியான பார்வையாக இருக்கும். மற்றபடி விஜயை நம்பிலாம் காங்கிரஸ் சத்தியமாக போவாது. கடந்த 21 ஆண்டுகளாக 7 தேர்தல்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேறு எந்த கட்சிக்கிட்டையும் இல்லை. இந்த கூட்டணி தொடரும். எனக்கு தெரிஞ்சு 26 சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். குறிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர வேணும் அப்படின்னு நினைக்கிற காங்கிரஸ்காரர்கள் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இந்த பிரச்சனையை எழுப்புறதே பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க, அவங்களோட தேவை முடிஞ்சு போச்சு, இன்னும் 3-4 வருஷத்துக்கு அவங்களோட எம்பி எலெக்ஷன், அடுத்த எம்பி எலெக்ஷன் தான் திமுக தேவை. ஸோ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு தேவையில்லை, அதனாலதான் இப்படி ஒரு முடிவை வந்து விஜய்க்கு ஆதரவா எடுக்கிறாங்க, விஜய் கூட போகணும்னு எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? உண்மையாக இருக்கலாம். கரெக்ட், லாஜிக்கலி கரெக்ட், ஃபேக்சுவலாகவும் கரெக்ட், இது ஓரளவுக்கு கரெக்ட். எஸ், நீங்கள் சொல்வது கரெக்ட். இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி அவர்கள் கடந்த பரப்புரையில் தாவேக்கா கொடியை காட்டி கொடி பறக்குதா அப்படின்னு கேட்குறாரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு வேற சொல்றாரு இல்லையா? ஸோ எடப்பாடி அவர்கள் எப்படியாவது தாவேக்காவை கூட்டணி கொண்டு வரணும் அப்படிங்கிற எந்த அளவுக்குனாலும் இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? ஆமாம், கரெக்டு தான். டெஸ்பரேட்னு ஆங்கிலத்தில் தவிதவிக்கிறார் எடப்பாடியார். விஜய் கட்சியை தாவேக்காவை அதிமுகவில் கொண்டு வந்து விட தவியாய் தவிக்கிறார், துடியாய் துடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பலவீனமாக காட்டார். இருக்கலாம். பதில் வந்து அதிகபட்சம் நான் வந்து இருக்கலாம் என்று தான் சொல்ல முடியும். வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னொரு டெவலப்மெண்ட்டையும் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்டையும் நீங்கள் கவனிக்கணும். விஜய் இதில் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது முக்கியமான டெவலப்மெண்ட், ஆல்ரெடி அதிகாரப்பூர்வமாக 2 கட்சிகளும் இணைய போகிறாங்க அல்லது பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு எந்த தகவல் இல்லாத கட்டத்தில் கீழே ஆல்ரெடி தாவேக்கா தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இதை தான் நீங்கள் கவனிக்கணும். தாவேக்கா தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் கீழே ஆல்ரெடி இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் இஸ் பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. அதில் சந்தேகமே வேணாம். ஒரே நோக்கம் திமுக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கம் திமுக வரக்கூடாது. அதில் தாவேக்கா தொண்டர்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டால் விஜயை திமுகவை தடுக்க முடியுன்றது இயல்பாகவே அவங்களுக்கு தெரியுது. அந்த கூட்டத்துக்கு வந்து அதிமுக காரனே கூட தாவேக்கா கூடிய தூக்கி பிடிக்கலாம், நான் மறுக்கல. அது ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா கழுத்துல அதிமுக இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் அதே நேரத்தில் தாவேக்கா தொண்டர்களும் உள்ளே இருக்காங்கன்றதும் உண்மை. முழுக்க இது அதிமுக மட்டுமே செய்கிற வேலைன்னு சொல்ல முடியாது. அதிமுகவும் இதை செய்கிறான், நான் மறுக்கல. தாவேக்கா தொண்டர்கள் இதை செய்கிறாங்க, அதையும் நம்ம மறுக்கக்கூடாது, கவனத்தில் எடுத்துக்கணும். தலைமை விஜயும் எடப்பாடியும் பேசினாங்களா பேசலையா, அவங்களுக்குள்ள உடன்பாடு வருமா வராதா நமக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஆனால் இப்போ களத்தில் ஆல்ரெடி கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கா தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் லோக்கல் லெவல் லீடர்ஸ் உள்ளூர் அளவில் இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் உண்மை. இதில் மாற்று கருத்து எனக்கு இல்லை. இது அடுத்த கட்டத்தில் இது எப்படி போகுன்றது நமக்கு தெரியாது. விஜயோட இயல்பை அறிந்தவர்களுக்கு அது என்ன மாதிரியான போவோம்லாம் நமக்கு தெரியும். எல்லாமே மூடு மந்திரமாக இருக்க ஒருத்தர் எப்படிங்க ஒரு அரசியல்வாதியாக சொல்ல முடியும்? ஒரு அரசியல் கட்சி தலைவனோட அடிப்படை குணாம்சமே ஓப்பனாக இருக்கிறதுங்க, வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கிறதுங்க. யார் வேணால் போய் இப்போ கலைஞர் எப்படி இருந்தார், கலைஞர் தான் அதுக்கு சரியான உதாரணம். யார் வேணால் போய் பார்க்கலாம்ல. ஆதரிக்கிறவன் பாராட்டுறவன் ஜால்ரா போடுறவன் இல்லை, கடுமையாக எதிர்க்கிறான்ல அவன் போய் பார்க்கலாம். முதல் நாள் ராத்திரி பொதுக்கூட்டத்தில் கருணாநிதியை எவ்வளோ விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளோ விமர்சனம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் 8 மணிக்கு போய் உட்காந்து அவர் கூட காஃபி சாப்பிடுவார். அவர் உங்ககிட்ட பேசுவார், அவரே கூப்பிட்டு பேசுவார். இல்லை நீங்களே எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டிட்டு காலையில் அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா காலையில் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, நீங்கள் போய் பார்த்து பேசலாம். யார் வேணால் பார்க்கலாம். தன்னை ஆதரிப்பவர்கள் இல்லைங்க, எதிர்ப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் அவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸை கொடுத்தார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படித்தான் இருக்கணும், இன்க்ளூசிவ். எல்லா தரப்போடையும் பேசணுங்க. நல்லவன் கெட்டவன், மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு, படித்தவன் படிக்காதவன், பிச்சைக்காரன், தொழிலதிபர், தன்னை ஆதரிக்கிறவன் எதிர்க்கிறவன்,
தன்னை திட்டுறதையே முன்னோர தொழிலாக வச்சிருக்கான் பாருங்க, அவனையும் கூப்பிட்டு வச்சு பேசணும். அப்போதான் நீ ஒரு தலைவனாக இருக்க முடியும். இங்கே தன்னை ஆதரிக்கிறவனையும் பார்க்க முடியல, எதிர்க்கிறவனையும் பார்க்க முடியல, எவனையுமே பார்க்க முடியல அப்படின்னா இவர் என்ன? இப்போ அந்த டிஜிபி ஆஃபீஸுக்கு அவர் கொடுத்த ஒரு மெயில் இருக்குல்ல, அந்த மெயிலில் இப்போ நம்ம முதல்ல பேசணும், தொண்டர்கள் வரக்கூடாதுன்ற தாண்டி போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணுங்கன்றாரு. இதெல்லாம் என்ன வார்த்தைங்க? தன் தொண்டர்களே லட்டி சார்ஜ் பண்ணி ஒருத்தன் சொல்கிறான்னா என்ன தலைவர் இவர்? ரெண்டாவது முக்கியமாக மீடியாவை சேர்க்காதுன்றார். எப்படி சிவா எப்பயுமே நான் மீடியாவோட பேச மாட்டேன்னு ஒருத்தன் எப்படி தலைவராக இருக்க முடியும்? அப்படி இப்படிப்பட்ட தலைவர் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போவாரா போக மாட்டாரான்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? போனாலும் அந்த கூட்டணி வந்து தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணியை 15 நாள் இழுத்துட்டு போகிறது அதிமுகவுக்கு பிரம்ம பிரயத்தனமாக இருக்கும். மறந்துடாதீங்க, விஜயகாந்த் ஜெயலலிதா கூட்டணியில் வந்து 11 ரொம்ப கஷ்டத்தோடு தான் ஜெயலலிதா அந்த கூட்டணிக்கு போனாங்க. வேற வழி இல்லாமல் 2 பேரும் ஒன்றா ஒரு கூட்டம் கூட பேசல, ஒரே கூட்டம் கூட 2 பேரும் ஒன்றா பேசல. கீழே தொண்டர்கள் பார்த்தாங்கன்னா மேடை 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் ஒரே மேடையில் தோன்றவே இல்லை. 11 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து இப்போ விஜயோட இயல்புக்கு அவர் எடப்பாடியோட அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயை வந்து பொதுக்கூட்டங்களில் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அதிமுகன்னு சொல்லும்போது அதிமுக பிஜேபி சேர்ந்த கூட்டணி. அப்போ அதிமுக பிஜேபி நாளைக்கு பாமகவும் வருதுன்னா அந்த கூட்டத்தில் 10ஓடு 11 விஜய் உட்காருவாரா? அப்படி அதாவது நான் சொல்கிறது வந்து விஜயகாந்த் ஜெயலலிதா மாதிரி ஒரு கூட்டத்தில் கூட ஷேர் பண்ணிக்காம அந்த அலையன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் பாட்டி விஜய் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுவார், இவங்க பாட்டி இவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. கொள்கை எதிரி அதெல்லாம் வந்து தேர்தல் அதெல்லாம் வெங்காயம், கொள்கை எதிரியாது வெங்காயம் எதிரியாது. அதிமுக கூட்டணினால இது பாஜக கூட்டணி தான். நான் என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி போனாங்கன்னா விஜயகாந்த் ஜெயலலிதா மாதிரி ஒரு கூட்டத்தில் கூட இவங்க வந்து வெளிப்படையாக பேசாமல் ஒன்னா ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ளாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. விஜயோட இயல்பு அவர் யாரோடையாவது இசைஞ்சு போவார், யாரோடையாவது கோஆபரேட் கூட்டுருவான்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒன்று செஞ்சு டீம் பிளேயராக அரவணைச்சு போவாரான்றதுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குதா தெரியல. ஒரு தடவை கூட ப்ரெஸ் மீட் பார்க்கலங்க. அவர் என்னங்க தலைவர் இவர் எப்படிங்க அரசியலுக்கு பொருத்தமானவர்? அவர் கூட்டணிக்கு வந்தாருன்னா அவர் இழுத்துட்டு ஓடுறது கடைசி 15 நாள் அதிமுக மிகப்பெரிய சுமையாமா. ஆனால் சிஎம் வேட்பாளராக என்டிஏல வந்து எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விஜய் இது ஒத்துக்கிட்டு வருவார்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் விஜயகாந்த் வந்து மக்களோடும் ஆண்டவனோடும் கூட்டணின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஜெயலலிதா கிட்ட வந்தாரு. அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே, அதுலலாம் வாய்ப்பு இருக்குது. பட் அவரோட இயல்பை நான் சொல்றேன். அவர் வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு கொள்கை எதிரியோட போற கடந்த காலங்கள் எல்லாமே போயிருக்காங்க. பிஜேபியோட போகாதவங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான், மற்றபடி எல்லாம் தான் போயிருக்கான். அதனால அது கிடையாது பிரச்சனை. பண்டாரம் பரதேசன்ட்டு கலைஞர் போனார். ஜெயலலிதா வந்து இனிமேல் வந்து என் வாழ்க்கையில செஞ்ச தவிர பிஜேபியோட சேர்ந்து இனி சத்தியமா போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு 4 வருஷத்துல போய் மறுபடியும் சேர்ந்தாங்க. அதனால இதெல்லாம் சகஜம். பட் இவர் இயல்பு என்னன்றதான் நான் சொல்றேன். அதிமுக பாஜக இருக்கிற எல்லா தலைவர்களுமே வந்து தாவேக நம்ம பக்கம் தான் வரும்னு நினைக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2மே கொள்கைக்கு எதிரான கூட்டணி, ஒட்டாது அப்படின்றாரு. தாவேக வந்து இந்த கூட்டணிக்கு வருது. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியின் தோல்வியை அண்ணாமலை உறுதி செய்வார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய வார்த்தைகளை. அண்ணாமலை மிக தீவிரமாக திமுகவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். திமுகவை மு.க. ஸ்டாலின் அவர்களை 2வது முறையாக முதலமைச்சராக்குவதில் தன்னாலான அத்தனை கடமைகளையும் அண்ணாமலை செய்வார். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வெளிப்பார்வைக்கு தெரியாது, கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். மறைமுகமாக என்டிஏ கூட்டணியை எந்த அளவுக்கு சேதாரப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர் சேதாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் என்டிஏ கூட்டணியின் படுதோல்வியை அண்ணாமலை உறுதி செய்வார். இது சத்தியம். அவர் வந்து நான் சொல்லுவேன் சிவா, அவர் வந்து திமுகவுக்காக தான் வேலை செய்கிறாரு. அவருடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா சேம் சைட் கோல் நிறையா போட்டுக்கிட்டே இருக்கார். அவர் சேம் சைட் கோல் தான் தொடர்ந்து போடுறாரு. அவர் வந்து இந்த கூட்டணியின் தோல்வியை, விஜய் வந்தாலும் வராவிட்டாலும் என்டிஏவின் தோல்வியை, பாஜகவில் அண்ணாமலை இருப்பது தொடருமேயானால் என்டிஏவின் தோல்வியை அண்ணாமலை உறுதி செய்வார். திமுக ஒன்றும் பெருசாலாம் கஷ்டப்பட தேவையில்லை. கடந்த 4 ஆண்டுகளாகவே அவர் வந்து திமுகவுக்காக தான் இங்கே தமிழ்நாட்டில் வேலை செஞ்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவோட பி டீம் தான். அவர் உள்ள இருந்து தான் பிஜேபி ஹைகமாண்டுக்கு தெரியுமா? அதுதான் இப்போ எனக்கு தெரியும் போது பிஜேபிக்கு தெரியாதா? அவரோட செயல்பாடுகளை பாருங்க. ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவங்க தலைமையோட கருத்துக்கு மாறா தொடர்ந்து கருத்துக்களை சொல்றாரு. 2வது அண்ணாமலையோட கருத்துக்களால சேதாரம் யாருக்கு, பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யாருன்றது உங்களுக்கு புரியும். அவர் வந்து எண் மக்கள் யாத்திரை போறாரு. அந்த யாத்திரையோட துவக்க விழாவில் அதிமுகவும் கலந்துக்குது. அதுவே பெருந்தன்மையான காரியம். அவங்க செஞ்சிருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மாநில கட்சியில் 2 பெரிய கட்சியில் ஒரு கட்சி அதிமுக, இன்னொருத்தர் அவங்க கட்சியை பலப்படுத்த போறாருன்னா நீங்கள் அந்த மேடைக்கு போகிறதே அவலமானது. அப்படியும் ஆர்பி உதயகுமார் போனார். ஆனால் அந்த பிரச்சாரத்தில் எண் மக்கள் யாத்திரையில் அவர் தொடர்ந்து வசைப்படியாது ஓபிஎஸ்ஸை, எடப்பாடியை, எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை, அண்ணாதுரை எல்லாம் பண்ணார். கூட்டணி உடஞ்சுது. லாபம் யாருக்கு போச்சு? ஏங்க
பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்துட்டு நீ வந்து எடப்பாடியையும் செத்துப்போன ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் விமர்சனம் பண்ணுவேன்னா நீங்கள் யாரோட ஆள்? திமுகவோட ஆள். அதனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து விஜய் வந்து என்டிஏக்கு வர்றது ஜெல்லாவாதுன்னு சொல்கிறாருன்னா என்டிஏ தோக்கணுன்றதை அவர் விரும்புகிறாரு. ஏன்னா விஜய் என்டிஏக்கு வந்தாருன்னா அந்த வெற்றி உறுதி, ஸ்வீப் பண்ணிட்டு வருவாங்க, சுனாமி மாதிரி வரும் ரிசல்ட். அது அண்ணாமலையால் பொறுக்க முடியாது. அண்ணாமலை நிச்சயமாக, நான் உறுதியாக சொல்கிறேங்க, அண்ணாமலை அவர்கள் அவருடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி தோற்க வேண்டும் என்பதில் அவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். எப்படியாவது திமுக கூட்டணி வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும். எடப்பாடி சிஎம்மாக வரக்கூடாது, அவருக்கு அதிமுக வெற்றி பெறக்கூடாது. விஜய் சேர்ந்தால் அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய பலத்தை பெறும். அது அவருக்கு பிடிக்கல. அதனால் அவர் வந்து நல்ல மனதுடன் விஜய் வரக்கூடாது என்று சொல்லுகிறார். கொள்கை கூட்டணி இந்த கதெல்லாம் அளக்கிறாரு. அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் இப்போ இருக்க பாணியில், அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேயே தேர்தல் வரைக்கும் இருந்து தமிழ்நாடு பிஜேபியில் அண்ணாமலைக்கு இப்போ ஒரு ரோல் இருக்குல்ல, இந்த ரோல் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அசம்பிளி எலெக்ஷனில் தொடருமே. ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் வந்தாலும் வராவிட்டாலும் என்டிஏ கூட்டணியின் தோல்வியை திமுக அல்ல, அண்ணாமலை உறுதி செய்வார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் மிக்க நன்றி சார். நன்றி சார்.